நடிகர் கிங்காங் தன்னோட மகள் திருமணம் முடிஞ்ச கையோட தன்னோட மருமகனுக்கு தான் பயன்படுத்த ஒரு பழைய சைக்கிளை ஒரு பரிசா கொடுத்துருக்காராம். அதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஜூலை 10ஆம் தேதி கிங்காங் அவரோட மகளா இருக்கக்கூடிய கீர்த்தனாவுக்கும் நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சது. இவங்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. கிங்காங் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் இப்ப திரைத்துறையை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் கூட இவருக்கு பழக்க வழக்கம் இருக்கு. அந்த நட்பு ரீதியா பல பேருக்கு பத்திரிக்கை வச்சாரு. அவங்க எல்லாமே நேர்ல கலந்துக்கிட்டாங்க. கிங்காங் எப்பவுமே பழச மறக்காதவராம். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்த இடத்தையும் வந்த பாதையும் மறக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர். அதை வந்து நினைவுபடுத்துற வகையில இப்ப தன் மகள் திருமணத்துல ரொம்ப அதிசயமான பல பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு. இதுக்காக நிறைய பேர் கிங்காங்க்கு பாராட்ட தான் தெரிவிச்சிருக்காங்க. கிங்காங் ஊர்ல பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இல்ல. அப்படி ஒன்றும் வசதியான ஃபேமிலியும் கிடையாது. தான் பசங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த லைஃபுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அவர்கிட்ட டூ வீலர் இதெல்லாம் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல ஷூட்டிங்க்கு போறது, எந்த ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றது, இது எல்லாத்துக்குமே தன்னோட முதல் சம்பளத்துல வாங்கின சைக்கிளை தான் பயன்படுத்துவாராம். அந்த சைக்கிளை இப்போ வரைக்கும் அவர் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த சைக்கிளை தான் குடும்பத்தார் தவிர வேற யாருக்கிட்டே அவர் கொடுத்ததே கிடையாதாம். அந்த அளவுக்கு அந்த சைக்கிள் மேல அவருக்குன்னு ஒரு பர்சனல் சென்டிமெண்ட் இருக்கு. இப்ப தான் மகள் திருமணம் முடிஞ்ச கையோட தான் மருமகளுக்கும் மகளுக்கும் எக்கச்சக்கமான திருமண பரிசுகளை கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மறக்க முடியாத கிஃப்டாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட முதல் சம்பளத்துல வாங்கின இது வரைக்கும் தான் பொத்தி பொத்தி பாதுகாத்த தான் பயன்படுத்தின சைக்கிளை தான் இப்ப மருமகனுக்கு கொடுத்திருக்காரு. சாதாரணமான சைக்கிள், பழைய சைக்கிள் நீங்க வேணா ஏளனமா நினைக்கலாம். ஆனா என்னோட முன்னேற்றத்துக்கு, நான் படத்துக்கு ஷூட்டிங் அட்டன் பண்றதுக்கு, குடும்பத்துக்காக நான் வியாபாரம்லாம் பார்த்துருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண அந்த சைக்கிள் தான். இதை நீங்க அந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தக்கூடாது. என்னோட நினைப்பா நீங்க இதை பத்திரமாப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் மருமகன் கிட்ட கொடுக்கும்போது ஒட்டுமொத்த ஃபேமிலி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் வனிதா விஜயகுமார் நடிப்பில் வெளியாகக்கூடிய மிஸ்டர் சந்திரன் படத்துக்கு எதிராக இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது சம்பந்தமா அவர் கொடுத்துக்கூடிய மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் வனிதா விஜயகுமார் அப்புறம் ராபர்ட் மாஸ்டர் இவங்க நடிப்பு உருவாகக்கூடிய திரைப்படம் தான் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ். இந்த திரைப்படத்துல நான் இசையமைச்ச மைக்கேல் மதன காவலன் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிற பாடலை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னோட அனுமதி இல்லாம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது காப்புரிமை மீறிய செயலாக தான் நான் பார்க்குறேன். உடனடியாக அந்த பாடலை திரைப்படத்துல இருந்து நீக்கணுங்கிற மாதிரியும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. கூடவே இந்த மனுவை அவசர மனுவை விசாரிக்கணுங்கிற மாதிரி தான் அவர் கோரிக்கை முன் வச்சிருக்காரு. இதையடுத்து இப்ப இளையராஜா கொடுத்திருக்கூடிய இந்த மனு மீதான வழக்கு வரப்போற திங்கட்கிழமை விசாரணைக்கு வரப்போகுதாம். அப்ப இளையராஜா தரப்பக்கம் தீர்ப்பு வரப்போதா இல்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் பக்கம் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.